இந்த பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து இந்த வாரம் ஐஷு தான் வெளில வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்பவே கம்மியான ஓட்ஸ் விழுந்திருக்கு. அதோட இவங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளில வர்றதுக்கு இன்னொரு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம நிக்ஷன் தான். அவர் தான் ஐஷுவ கேம் விளையாடாம ஐஷுவோட கேமையும் சேர்த்து இவர் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அதோட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஐஷுவோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால தான் மக்கள் இந்த வாரம் ஐஷுவை வெளியே அனுப்பியிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா பிரதீப் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க தான் ஐஷு. பிரதீப் மேல பல தவறான குற்றச்சாட்டுகளை அவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி பிரதீப் மேல குற்றச்சாட்டு வச்சது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா பிராவோ மேலேயும் தன்னோட குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதாவது பிராவோ கேர்ள்ஸை பார்க்கும்போது கீழே இருந்து மேலே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டருக்கே கிட்ட பேர் வர மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இனிமே கண்டினியூ பண்ணக்கூடாது, அவங்க அப்படி இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டினியூ பண்ணால் பல பெண்களுக்கு ஒரு தவறான எக்ஸாம்பிளாக அவங்க ஆயிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஷுவோட அம்மா ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில் ஐஷுவோட வீடியோன்னு போட்டு நீ இப்போ பழைய ஐஷுவா இல்லை, நீ வேற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு பழைய ஐஷுவா மாறு, எங்களுக்கு எங்கள் பழைய ஐஷு தான் வேணும் அப்படின்னு ஐஷுவோட அம்மாவும் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்களோட தனித்துவத்தை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே நிக்ஷன் கூட மட்டும்தான் அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதோட நிக்ஷன் கூட தான் அதிகமாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்படியான அவங்களோட பல செய்கைகளால் தான் இவங்க இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் போயிருக்கதா மக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஷு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் நிக்ஷனும் அவரோட கேமை விளையாடுவார் அப்படின்றதும் மக்களோட கருத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு ஐஷு வெளியே வந்ததால் இனிமே நிக்ஷனோட விளையாட்டு எப்படி இருக்கோ அப்படின்றதும் ஐஷு இல்லாமல் நிக்ஷன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதும் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.